ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மில்க் பவுடர் சாக்லேட் பர்ஃபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்ஃபி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேயில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு பேனில் 1/4 கப் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் உருகி வந்ததும் 1/2 கப் பால் சேர்த்திக்கிறேன். இது நல்லா 1 நிமிஷம் போல் கிளறி விட்டுக்கலாம். இதோட 2 கப் மில்க் பவுடர் சேர்த்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது 1/2 கப் சுகர் சேர்த்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். சர்க்கரை சேர்த்ததுனால கொஞ்சம் இலகிட்டு வரும். பாருங்கள், மாவு நல்லா இலகி வந்துடுச்சு. இது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், மாவு ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வருது. இப்போது கொஞ்சம் மாவு எடுத்து கையில் உருட்டி பாருங்கள். சூடாக இருக்கும், இல்லைன்னா ஒரு தட்டில் போட்டு கூட உருட்டி பாருங்கள். இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வந்துச்சுன்னா இதுதான் சரியான பதம். இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு பாதியை ஏற்கனவே நெய் தடவி வச்சிருந்த ட்ரேயில் சேர்த்திக்கலாம். நெய் தடவின ஸ்பேச்சுலால் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நெய் தடவிட்டு லெவல் பண்ணிக்கோங்க. இப்போது மீதி இருக்கிறதுல 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் ட்ரேயில் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா லெவல் பண்ணிக்கலாம். சூடு ஆறட்டும். சூடு ஆறிடுச்சு. இப்போது கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். கட் பண்ணுறப்ப கத்தியில் நெய் தடவிட்டு கட் பண்ணுங்க. அப்படின்னா தான் ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க, மில்க் பவுடர் சாக்லேட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.